அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய இந்த டெய்லி ரீசார்ஜ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஓரிரு வசனங்களை வாசிக்கிறேன். அதிகாரம் 6, வசனம் 5 முதல் 8 வரை. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மைப்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு பவுல் நம்மளுக்கு இங்கே சொல்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நம்ம யோசித்தோன்னா, நம்ம வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை செய்வோம், நிறைய எஃபோர்ட் போட்டு செய்வோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழலில் அந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் நம்ம சேலரி வைஸாகவோ இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லை நம்மளுக்கு கிடைக்குதான்னு கேட்டால், ஒரு இடங்களில் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு சில இடங்களில் அதை பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நமக்கு சேலரி வைஸாக ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கான பலனை நம்ம திருப்பி பெற முடியலன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த போடுற எஃபர்ட்டையோ ஹார்ட் ஒர்க்கையோ நம்ம குறைச்சிடுறோம். அதை நம்ம செய்கிற வேலையிலேருந்து ஒரு பின்வாங்குதல் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், நம்மளோட பலனை யார் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்கான ரிவார்டை தரது நம்முடைய தெய்வமான இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கணும். என்னென்னா, நம்ம யாரோ ஒரு எஜமானுக்காக நம்ம ஊழியம் செய்யலை. நம்ம செய்கிற வேலை நமக்காக இயேசு கிறிஸ்து கொடுத்ததுன்ற ஞாபகத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த வேலையை செய்தோமானால் அதற்கான பலனை கண்டிப்பாக எதிர்காலத்தில் அடைவோம் என்று நிச்சயமாக நம்ம நம்புவோம். தொடர்ந்து நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை தொடர்ந்து நம்ம போகிற எஃபர்ட்டை தொடர்ந்து நம்ம செய்வோம். அதற்கான பலனை கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை நன்றி.